வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ LA4440 சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ, 2 இன்புட் 2 அவுட்புட் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ ஐசி. இந்த ஐசியில் ஒரு சேனல் ஓகே, ஒரு சேனல் லோ வால்யூம். இந்த கம்ப்ளைண்ட் நிறைய வந்தால் எப்படி நாம் சால்வ் பண்ணுறது அப்படிங்க பற்றிய வீடியோ. ஓகேவா? இப்போ என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? இதில் 2 சேனல் இருக்குது. 2 சேனலில் ஒரு சேனல் வால்யூம் கம்மியாக வருது கம்ப்ளைண்ட். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அதை பற்றி வீடியோ இது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இப்போ நான் பார்க்க போகிறது ஏதோ ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐசி மொத்தம் 14 பின் இருக்கும். இந்த ஐசியில் ஒரு சேனலுடைய அவுட்புட் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 வாட்ஸ் அவுட்புட்டு. 2 சேனல் சேர்ந்து 12 வாட் வரும். இதே ஃப்ரிட்ஜ் மோடுக்கு வந்துட்டோம்னா 2 சேர்ந்து டபுளாக வரக்கூடிய அளவுக்கு இதில் அவுட்புட் ஒரு 18 வாட்ஸ் அவுட்புட் வரைக்கும் வரும். என்னுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் 12 வோல்ட் டு 18 வோல்ட் ஆப்ரேட்டிங் வோல்ட். இருந்தாலும் 12 வோல்ட் ரெக்கமெண்டபிள். இதுக்கு எவ்வளோ ஆம்பியர் வேணும் அப்படின்னா 3 ஆம்பியர் கரண்ட் இருக்க மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும், அல்லது சோர்ஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இன்புட் ஒன்று, ரைட் லெஃப்ட் 2 இன்புட் இருக்குது. இந்த சிக்னல் நேரம் இந்த ஐசியுடைய 2ஆம் பின் ஒரு இன்புட்டு, 6ஆம் பின் இன்புட்டு, சிக்னல் அவுட்புட் 10ஆம் பின் 12ஆம் பின் சிக்னல் அவுட்புட்டு, 14ஆம் பின் கிரவுண்டு, 8ஆம் பின் கிரவுண்டு, 3ஆம் பின் கிரவுண்டு, 11th பின் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுதான் பாசிட்டிவ் சப்ளை. ஒன்ஸ் அகேன் பர் 11th பின் பாசிட்டிவ் சப்ளை. இந்த 14 ஓகேங்களா, 8ஆம் பின் 3ஆம் பின் இதெல்லாம் கிரவுண்டு. 2 6 சிக்னல் இன்புட். இது ஃபஸ்ட்டு பயாசிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போது உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு சேனல் வீக்காக வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எடுத்துனீங்க ஒரு சேனல் லோவாக வருது அப்படின்னா ஒருவேளை ஸ்பீக்கராக இருக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். உடனே என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்பீக்கர் வால்யூம் கம்மியாக வருது, இந்த ஸ்பீக்கர் குட் நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த குட் ஸ்பீக்கர் எடுத்து லோவாக வர்ற ஸ்பீக்கரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்பீங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த லோவாக வந்த இந்த டெர்மினலில் நல்ல வால்யூம் வந்துருச்சு அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்? ஸ்பீக்கர் தான் சஸ்பெக்டட். ஸ்பீக்கர் மாற்றினா செட் ரெடி ஆயிரும். நீங்கள் ஸ்பீக்கர் 2 இன்டர்சேஞ்ச் பண்ணியும் அவுட்புட்டில் எந்த வேரியேஷனும் இல்லை. அதாவது இல்லை குட்டு லெஸ் வால்யூம், லோ வால்யூம். இந்த எடுத்துட்டு வேறு எந்த ஒரு ஸ்பீக்கர் போட்டாலுமே லோ வால்யூம். ஓகேவா? அப்போ கன்ஃபார்மாக என்ன தெரியுது? ஒன்று ஐசி சஸ்பெக்டட் அல்லது கப்ளிங் டிவைஸ் சஸ்பெக்டட். கப்ளிங் டிவைஸ்னால் என்ன? இந்த ஸ்பீக்கருக்கு சிக்னலில் டிரைவ் பண்ணக்கூடிய பாருங்க 10ஆம் பின்லேருந்து வருது இல்லையா இந்த ஸ்பீக்கர், இந்த இடத்துல இருக்கு இல்லையா கப்ளிங் டிவைஸ். அதே மாதிரியே இந்த 12ஆவது பின்னில் வருது இல்லையா இந்த 2 கெப்பாசிட்டரில் ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர், குறிப்பாக லோ வால்யூம் வரக்கூடிய சேனலுடைய கெப்பாசிட்டர் வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால் லோ வால்யூம் வரலாம். உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் கெப்பாசிட்டன்ஸ் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் மல்டிமீட்டர்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், டிஜிட்டல் மல்டிமீட்டர்ஸ். அந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த பாருங்கள், இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மீட்டர். நிறைய மீட்டர் இருக்குது, நோ ப்ராப்ளம். இதனுடைய காஸ்ட் 450 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஹை வோல்டேஜ் ஏசி, ஹை வோல்டேஜ் டிசி மேக்ஸிமம் அளக்க முடியும். கரண்ட் ஏசி கரண்ட், டிசி கரண்ட் ரெண்டுமே அளக்க முடியும். கெப்பாசிட்டன்ஸ் 20 பிஎஃப்லேருந்து 200 எம்எஃப்டி வரைக்கும் அளக்க முடியும். இதான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் தான் பிரச்சனைக்குரியதாக வரும் சர்க்கியூட்டுக்குள்ளே. ஃபெயிலியர் ரேட்டு அதில் தான் அதிகமாக வரும். அது ஆசிலேட்டர் செக்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும், ஃப்ளைபேக்காக இருந்தாலும் யாருக்கும் வேலையை கண்டுபிடிக்க தெரியறதில்ல, இல்லைன்னா சரியான வேலை போட தெரியறதில்ல. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் விலை கம்மி தான், நியர்லி 450 காஸ்ட்.
இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் மீட்டர் பற்றி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டு வேணும் போது ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போலார் கெப்பாசிட்டர், பைபோலார் கெப்பாசிட்டர், போலார் கெப்பாசிட்டருடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, கெப்பாசிட்டர் ஓப்பன் ஷார்ட் ஆனால் என்ன பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸு, கரண்ட்டு எப்படி டிசி கரண்ட்டு செக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ் 4-5 வீடியோவும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, ஆன்லைன் ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், ஆம்பிளிஃபையர், இண்டக்ஷன் ஸ்டவ், பவர் சப்ளை, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு குறைவான பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். ஓகேங்களா? இப்போது நான் சர்க்யூட்டில் இப்போ நான் என்ன பண்ணலாம் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, இது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இந்த டயக்ராமில் இந்த LA44 பார்ட்டி ஐசியில் ஒரு சேனல் லோவாக வந்தால் எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்க பற்றிய வீடியோ. அப்போது ஒரு சேனல் வீக்காக வந்தால் ஒன்று சஸ்பெக்டட் ஸ்பீக்கராக இருக்கலாம், அல்லது கப்ளிங் டிவைஸாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஐசியாக கூட இருக்கலாம், அல்லது ஐசிக்கு வர வேண்டிய பவர் சப்ளை, ப்ராப்பர் பயாஸ், இந்த 14 பின்னுக்கு வர வேண்டிய பயாஸ், கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்டிவ் வோல்டேஜ். உதாரணமாக இந்த பின்னுக்கு இவ்வளோ வோல்ட் கிடைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும், சார்ட்டில் இருக்கும், டேட்டாவில் இருக்குது. அந்த வோல்ட் நார்மலா அப்நார்மலா அதை பொறுத்தும் இந்த லோ வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நான் கம்ப்ளைண்ட் ஒரு தடவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு சர்க்யூட்டில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு. நான் முதல்ல மினிமைஸ் பண்ணிடுறேன். அதாவது இது வந்து SMPS பவர் சப்ளை, உங்களுக்கு தெரியும். 12 volt to 5 ampere, நியர்லி 11.5 to 12 volt வரும். லோடு கொடுத்தா 12 volt, வித்தவுட் லோடில் 12 volt வரும். இந்த இடத்துல ஒரு ஆடியோ போர்டு, LA44 ஐசி, ஒரு கட் போர்டு, இதில் கண்ட்ரோல், இதில் சிக்னல் இன்புட் எல்லாம் வெளியில் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஐசியை இப்போ நான் ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணணும் உங்களுக்கு என்ன பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் LED எரியுது. பவர் சப்ளை விட்டுருவோம். சர்க்யூட்டை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் சிக்னல் இன்புட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், 2 பாயிண்ட் இருக்குது. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. 2வது பின் 6வது பின் சிக்னல் இன்புட். நான் இப்போ என்ன பண்ணுறேன், 2வது பின்னில் ஒரு ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 2வது பின்னில் நான் சிக்னல் கொடுக்குறேன். வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். அடுத்த பின்னில் 6வது பின்னில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நிறைய வரும். அது எந்த பவர் ஆம்பிளிஃபையர் ஐசியாக இருந்தாலும் சரி. நான் இப்போ ஒரு மாடல் செக்கிங் காமிக்கிறது LA44 பார்ட்டி. வேறு எந்த ஐசி வந்தாலும் சர்க்யூட்டில் வரலாம். வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். மறுபடியும் ஒரு சேனல் வீக்காக இருக்குது, அடுத்த சேனல் ஹெவியாக இருக்குது. அப்படின்னா எது ஓகே ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டால், முதல்ல ஸ்பீக்கர் ஓகே, பவர் சப்ளை ஓகே. ஒரு சேனல் நல்லா வருது இல்லையா, அதனால் என்ன பண்ண, கிட்டத்தட்ட ஐசி ஆல்சோ ஓகே, ப்ராப்ளம் இல்லை. வேணும்னா ஒரு 5 minutes கழிச்சு இந்த ஹீட் சிங்க் தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது ஹீட் அப்நார்மல் ஹீட் இல்லை, நார்மல் ஹீட்டு தான் இருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட ஐசியில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. சரி, வேறு எங்கே கம்ப்ளைண்ட் வரும், அதை கண்டுபிடிக்க என்ன வழின்னு கேட்டால், முதல்ல ஐசியில் 14 பின்லையும் வோல்ட் அளக்க தெரியணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட டேட்டா இருக்கும், நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐசி, இந்த ஐசியோட டயக்ராம், இன்னர் டயக்ராம், ப்ளஸ் அதில் வந்து உங்களுக்கு வர ஒவ்வொரு பின்லையும் வர ரெஸ்பெக்டிவ் வோல்டேஜை நோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எப்பவுமே உங்களுக்கு சர்வீஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தால், முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர், உதாரணமாக LA44 பார்ட்டி, STK4141, 7265, இந்த மாதிரிலாம் ஐசி இருக்குல்ல, 68 நிறைய இருக்குது. அந்த ஐசினுடைய வோல்டேஜஸ் எல்லாம் ஒரு தடவை ஒரு நோட் புக்கில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இதில் கம்மி வால்யூம் வரல, இடத்துல ஓகேவா, நல்லா வரும் பாருங்கள். உள்ள லோ வால்யூம் இதில் ஓகேவா. அப்போது
இதில் வந்து ஹை வால்யூம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், வோல்ட் அளந்து பார்க்க போகிறேன். ஓகேவா, ஆஃப் பண்ணிடுறேன். மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். பவர் சப்ளை கொஞ்சம் இப்போ வோல்ட் அளக்கலாம். இது மல்டிமீட்டரில் 20 வோல்ட் டிசி ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளேயில் என்ன வோல்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். மீட்டரை ஆன் பண்ணிக்கிறேன். பொதுவாக மீட்டரை யூஸ் பண்ணும்போதே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த டெஸ்பிராப் முடிஞ்ச அளவுக்கு இந்த விரல் படாமல் பார்த்துக்குங்க. அப்புறம் கண்டினியூட்டி ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த பஸ்ஸஸ் அண்ட் வருதான்னு பாருங்கள், அப்போ தான் மீட்ரு ஓகேன்னு அர்த்தம். பட் இந்த மீட்டரில் டிஜிட்டல் உடனே அதில் டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களுக்கு உடனே. சரி, இப்போ நான் வோல்ட் அளக்கிறேன். எவ்வளோ வோல்ட் வரும்? ஓகே, இப்போ வோல்ட் அளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சப்ளை வோல்ட்டு வருதான்னு மட்டும் பார்க்குறேன். சப்ளை வோல்ட் எத்தனை பின் உங்களுக்கு சப்ளை வோல்ட்டு? ஓகே, அது 11th பின். 11th பின்னில் எவ்வளோ வோல்ட் வருது? $20 வோல்ட் டிசி ரேஞ்ச் வச்சுக்கிறேன். 11.28 வோல்ட் வருது சப்ளை வோல்ட். ரிமைனிங் வோல்ட் அளக்கணும் அப்படின்னா அந்த ஐசி உடஞ்ச டேட்டா வேணும் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஐசியில் பின் நம்பருடைய வோல்டேஜஸ்லாம் கொடுத்துருக்கேன். இது ஒரு சானியோ ஐசி LA4440 ஒரிஜினல். இதில் ஃபஸ்ட்டு பின் 1.3, செகண்ட் பின்னில் 0, தேர்ட் பின்னில் 0, ஃபோர்த்து பின்னில் 0.01, கிட்டத்தட்ட இதுவும் 0 தான். அப்புறம் ஃபிஃப்த்து பின் வந்து 11.2, சிக்ஸ்த்து பின் வந்து 0.01, செவன்த்து பின் 1.29, எயித் பின் 0. அதாவது நீங்கள் மார்க் பண்ணியிருக்க பாருங்களேன், இந்த இடத்துல 3வது பின், 8வது பின், இந்த இடத்துல 14 பின், இது எல்லாமே கிரவுண்டு. இந்த BS அப்படிங்கிறது பூஸ்டாப். 9வது பின் இருக்கு இல்லையா, 9வது பின்னும் 13வது பின்னும். 11வது பின்னு சப்ளை ப்ளஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 10வது அவுட்புட், 12வது பின் அவுட்புட் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் வோல்டேஜ் எடுத்தீங்கன்னா 9வது பின்னில் 10 வோல்ட்டு, இதில் 10வது பின்னில் உங்களுக்கு 5.78, தென் 11.28 இப்போ அளந்தோம். 5.7, 10 வோல்ட், 0 வோல்ட். இதுதான் வந்து வர வேண்டிய வோல்ட். இந்த வோல்ட் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஏற்கனவே இந்த வோல்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க, உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ மீட்டரில் பார்க்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் விசிபிளாக தெரியணும் இல்லையா? ரைட்டு. இப்போது நான் வோல்ட் அளக்கிறேன். இப்போது 20 வோல்ட் டிசி ரேஞ்சில் வச்சுருக்கேன். 1வது பின்னில் வோல்ட் அளக்கிறேன். இந்த 1வது பின்னில் வோல்ட் அளக்கும் போது ஒரு கர்ன்னு சத்தம் வரும். நார்மல் கண்டிஷனில் இந்த சத்தம் வருது. நோட் பண்ணிக்கோங்க. வோல்டேஜ் எப்படி வருதுன்னு பார்த்தா 1.3, இது கரெக்ட் வோல்ட்டு. பின் நம்பர் 2 அதில் 0 வோல்ட்டு. பின் நம்பர் 3 0 வோல்ட்டு. பின் நம்பர் 4 மீட் 0 வோல்ட்டு. அடுத்தது 5வது பின் 11.22, தென் 6வது பின், தென் 7th பின், தென் 8th பின் கிரவுண்டு 0, இது 9th பின் 10.3. ஸோ சப்ளை 9.0, next 11.28, then 5.8, last 10.5, final pin 0 volt. மறுபடியும் 0, 14வது பின்னு, 13வது பின்னு, 10.5, ஸோ 5.8, எல்லா வோல்ட்டுமே ஓகே. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, 1வது பின்னில் வோல்ட் அளக்கும் போது மட்டும் என்ன வச்சு கொஞ்சம் ஒரு ஹம்மிங் நாய்ஸ் வந்துச்சு இல்லையா? வோல்டேஜ் ஓகே, ஐசி ஓகே, கப்ளிங் டிவைஸ் ஓகே, ஸ்பீக்கர் ஓகே. ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த 1வது பின்னிலிருந்து கிரவுண்ட் ஆகக்கூடிய 150 25 வோல்ட் கெப்பாசிட்டர் சஸ்பெக்டட், சந்தேகம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கப்ளிங் டிவைஸில் எந்த கெப்பாசிட்டர் டவுட்னா செக் பண்ண தெரியணும். அதுக்கு தான் இந்த மீட்டர், கெப்பாசிட்டன்ஸ் மீட்டர். இதுலேயும் அதே மாதிரி தான் கம்ப்ளைண்ட்டில் 1வது பின்லேருந்து கிரவுண்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டர் வேணா. இப்போ நம்ம சர்க்கியூட் பார்க்கலாம். நான் ஆஃப் பண்ணிடுறேன், பவர் ஆஃப் பண்ணிடுறேன். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு
பாருங்கள், இதுதான் சர்க்கியூட். இதுதான் எளிய 4440 இன்னர் டயக்ராம். இந்த ஐசியில் 11 பின் விசிசி. ஓகேவா? இதில் ஆடியோ மீட்டிங் 4th பின். ஆடியோ மீட்டிங் எப்படி ஒர்க் பண்ணு கூட லாஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகே, அப்போது பின் நம்பர் 3 ப்ரீ ஆம்பிளிஃபையருடைய கிரவுண்டு. அப்புறம் 8ஆம் பின்னு இருக்குது கிரவுண்டு. ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் கிரவுண்டு 14th பின். இதெல்லாம் வந்து கிரவுண்டு. அப்போ இது 3 பாயிண்ட்டு கிரவுண்டு. சப்ளை பாயிண்ட் எங்கே இருக்குது? சப்ளை பாயிண்ட் வந்து 11ஆம் பின் விசிசி. இதுதான் சப்ளை. ஓகேங்களா? சரி, இப்போ எந்த பின்னில் நம்ம வோல்ட் அளக்கும் பொழுது அந்த ஹம்மிங் நாய்ஸ் வந்துச்சுன்னா இந்த 1வது பின் என்எஃப்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல 1வது பின். இந்த இதில் ப்ரீ ஆம்பிளிஃபையர் செக்ஷனில் டீகப்ளிங் ஆகக்கூடிய கெப்பாசிட்டர் ஓப்பன். இந்த கெப்பாசிட்டர் ஓப்பன் ஷார்ட் நம்ம மீட்டரில் செக் பண்ண முடியும். ஓப்பனாக இருக்கும் பட்சத்தில் இல்லை வேல்யூ சேஞ்சஸ் ஆகியிருந்தா அந்த கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா செட்டு வந்து ரெடி ஆயிரும். ஓகேவா? அப்போது லோ வால்யூம் ரெடி ஆயிரும். அதே மாதிரியே இந்த 7ஆம் பின்னில் இருக்கு இல்லையா, NF2 போட்டிருக்கு இல்லையா, இந்த பின்னில் இருக்க 7ஆம் பின்னிலையுமே ஒரு கெப்பாசிட்டர் சேம் வேல்யூ 100 MFD 25 வோல்ட். இதுதான் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், 1ஆம் பின் இந்த கெப்பாசிட்டர், அதே மாதிரியே 7ஆம் பின் இந்த கெப்பாசிட்டர் நேராக இந்த இடத்துல கிரவுண்ட் ஆகிருக்கு. இந்த 2 கெப்பாசிட்டரில் எது ஒன்று ஓப்பன் ஆனாலும் அந்த கரஸ்பாண்டிங் சேனல் லோ வால்யூமாக வந்துடும். ஓகேங்களா? அப்படி லோ வேல்யூமாக வந்துருச்சுன்னா நம்ம இந்த கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணால் செட்டு ரெடி ஆயிரும். ஓகே, உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போது செட்டில் பார்க்கலாம். இருக்கு இல்லையா? இப்போது என்ன பண்ணுறேன்னா, இப்போது ஒரு கெப்பாசிட்டர் 100 MFD 25 வோல்ட் கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு இப்போது நான் சால்டர் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு பின்னு, இன்னொரு பின் வந்து கிரவுண்ட் பாயிண்ட். ஓகே, அப்போது 1ஆம் பின்னில் கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆனதுனால ஒரு கெப்பாசிட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணிவிட்டு இப்போது 2 சிக்னல் பாயிண்ட் எப்படி நல்லா இருக்கு இல்லையா? முதல் லோ வால்யூம் வந்துச்சு, இப்போ நல்ல வால்யூம். 2 சேனலுமே நல்ல வால்யூம். இந்த சேனலில் தான் முதல்ல உங்களுக்கு ஆடியோ லோவாக வந்துச்சு. வேணும்னா ஒன்ஸ் அகைன் நான் இந்த கெப்பாசிட்டர் மறுபடியும் எடுத்துடுறேன். கெப்பாசிட்டர் உள்ளீடு எடுத்துட்டேன். லோ வால்யூம். ஏன் லோ, இதுலேயும் திடீர்னு லோ வால்யூம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 1ஆம் பின் இருக்குது, NF இருக்கு இல்லையா, அதில் டீகப்ளிங்லாம் அந்த மாதிரி வரும். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் இதை நான் சால்டர் பண்ணிட்டேன்னா நல்ல வால்யூம் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த LA4440 ஐசினுடைய 1ஆம் பின்லேருந்து டீகப்பிள் ஆகக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வந்து சஸ்பெக்ட் டு பி ஓப்பன். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா லோ வால்யூம் வரலாம். சிங்கிள் சேனலில் லோ வால்யூம் வரலாம், 2 சேனல்லையும் லோ வால்யூம் வரலாம். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நாம் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணால் நம்மளால் கரெக்டான ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.